ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கடந்த வருடத்தில் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்தின் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிற அவருடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஒவ்வொரு காரியங்களை நினைத்து வண்ணமாய் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. ஆமென். வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். வாழும் எனக்கு வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து ஒரு தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் ஆமென். இயேசு சாபங்கள் நீக்கி இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே சுகமானே. நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு
இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீர். விசுவாசத்தோடு பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். என் ராஜா வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா ஆமென் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் துன்பம் வரும்போது கலங்கிட மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் சில வேளையில கலக்கம் என்ன செஞ்சிருது, வந்துருது. கர்த்தருடைய சமூகம் தான் எல்லா கலக்கத்தையும் நீக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல எப்போ கூடி வர்றோமோ அப்போ நம்முடைய கலக்கம் எல்லாம் நீங்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் தோல்வி வரும். வந்தாலும் தோல்வி வருகிற சூழ்நிலைகள் வரும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஜெயமாய் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டிரான்ஸாய் மாத்திரம் மறுபடி சேர்ந்து பாடலாமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருட ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிற நாம் முடிவு வரைக்கும் அவருடைய வெற்றிக்குள்ளே நாம் மறைந்திருக்கிறோம். ஆமென். வேதம் அழகா சொல்லுங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழல் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்நேரம் ஜெயம் தான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு தெரிந்த பாடல், என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லிய என் உள்ளம் என்றென்றும் போற்றும். பாஸ்டருடைய பாடல் அவர் சேர்ந்து
கரந்தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து கரம் தட்டி பாடலாமா? என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் ஆவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா ஆமென். ஆத்துமனே வெற்றியோடு துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும். சிறகுகளாலே சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவை. உற்சாகமாய் கரத்தட்டி பாடுவோம். பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும். தாழ்மையுள்ள உள்ளம், தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, சரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாம் மொற்ற வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாம் மொற்ற வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக. உற்சாகமாய் சேர்ந்து கரத்தட்டி ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனே. ஆமென். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனே.
நன்மை செய்த தேவனை உயர்த்தி போற்றும் ஆத்துமா பாடிடுதே. எங்கள் உள்ளம் உம்மை துதிக்கும் ஆத்துமா. ஆமென். ஆத்துமனே சரேசு ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனே சரேசு துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும். சிறகுகளாலே சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேதனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே இம்மட்டும் வேலி அடைத்து காத்த தேவனை உயர்த்தி வேதனின் கண்ணியில் என்னை சுற்றி வேலி ஆத்துமா பாடிடு. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனே சரேசுவே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம். அமே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும். தாழ்மையுள்ள உள்ளம் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும். பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை பாட வைக்கும் ராஜனை பாட்டு பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும். பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். உம்மை உயர்த்துகிறோம். தேவனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே. இயேசுவே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனே சரேசுவே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம். ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம். ஆத்துமா ஆத்துமா பாடிடு. உம்மை உயர்த்துகிறோம். ஆத்துமா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மை உயர்த்தட்டும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்றும். லா 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 லா. நம்முடைய உள்ளம் கர்த்தருக்குள் மகிழட்டும். லா 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 லா. எங்களுக்கு வாழ்வு தந்தவரை உயர்த்துகிறோம். லா லா லா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் கர்த்தருக்குள் ஒரு நாளும் வீணாகாதே. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். லா 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 லா. உம்மை உயர்த்துகிறோம். லா 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 எங்கள் உள்ளம் உம்மில் மகிழட்டும்.
எங்கள் உள்ளோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூரட்டும். லா 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 லா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டே, உன்னதமான உறைவிடமாக்கி கொண்டே, அடைக்கலமான ஆண்டவரை இம்மட்டும் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தீரே. ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனே சரே சுவையே, ஆத்துமா பாடிடு, ஆத்துமனே சரே துதித்திடும் என்னுள்ளம் எங்கோ போற்றிடும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் கர்த்தருக்குள் மகிழ்ந்தவர்களாக எல்லா கண்களை மூடி கர்த்தருக்குள் மகிழ்ந்தவர்களாய் நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆர்ப்பரிப்போடு உங்க மறைவில எங்களை பாதுகாத்தீரே. உமக்குள் மகிழ்ந்து களிகூர்கிறோம். எல்லா அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி எங்கள் ஆத்துமா எங்கள் ஆவி எங்கள் சரீரம் முழுவதிலும் தேவனுக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படி உடைய வார்த்தை என்கிற உணவால் எங்களை போஷித்து நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். மறுபடி சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த நாட்கள் எண்ணி முடியாத அற்புதங்களை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பார்வையில் அநேக நேரம் நல்லவர்களாக நிற்க கூடாமல் நின்ன நாட்கள் அநேகம் உண்டாண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீரே. நீர் எங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராயிருந்தீரே. எல்லா காரியங்களையும் எங்களுக்காக செய்து முடித்தீரே. தாவே எங்கள் உள்ளம் கர்த்தரையே நோக்குகிறதற்காக, நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக, நீர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நீர் எங்கள் குடும்பங்களில் சபையில் நின்றீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே
நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, நீ செய்த நன்மை ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, நீ செய்த நன்மை ஏராளமே. மறுபடியும் சேர்ந்து, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, நீ செய்த நன்மை ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்குவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்குவே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராயிருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப இருப்பவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யோ. எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யோ. எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்கள் மத்தியில் உலாவிடுவீராக. வாசம் செய்யோ. எங்கள் குடும்பத்தில் உலாவிடு எங்களோடு வாசம். இதோ மனிதர்கள் மத்தியில் இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் நடுவிலே வசித்திட
சித்திர திரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். எங்கள் கூடுகையிலே உலாவிடும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். கடைசியாக கரம் உயர்த்தி பரலோக பாஷையில் ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. 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 நீரே வாழ்க. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்க ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் போற்றுகிறோம். ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் போற்றுகிறோம். அப்படியே நாம் ஜெப நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சில விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அந்த கடந்த கடைசி நாட்களில் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2024 ஆண்டின் இறுதியில் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினோம். கர்த்தர் நமக்கு நல்ல புதிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புதிய வருட ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். ஒவ்வொரு ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தினார். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தர் மட்டும் செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்துறது மாத்திரல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டுகளுக்குள்ளாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேறத்தக்கதாக, கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிதான மகத்துவத்தை உண்டாக்கும்படி, கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கும்படி எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இந்த கொடுகளை நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராயிருக்கிறாரே. அவர் மென்மேலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு பதில் கொடுத்து ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தர் இம்மட்டும் நம்மை கூட்டி சேர்த்தாரே. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாம். சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த வருடத்தில் கர்த்தாவே நீர் பலத்த கிரியைகளை நடப்பிப்பீராக. கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பீராக. கர்த்தர் காரியங்களை எல்லா காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை தாவே நடப்பிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை வாக்கு தத்தங்களை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தாவே நீர் கொடுத்த வார்த்தைகள் உண்மையுள்ளவை
வார்த்தைகள், நீ கொடுத்த வார்த்தைகள் அது ஜீவன் உள்ளதே. நீ கொடுத்த வார்த்தைகள் அது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியதே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே தாவே அபரிவிதமாய் அறுவடை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே சபையிலே உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. தாவே சபையிலே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் செய்த தாவே எல்லா உபகாரங்களுக்கு நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டில உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. எல்லாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களை நீ நடத்துவீராக. போன ஆண்டை போல இந்த ஆண்டிலே எங்கள் வாழ்க்கை அப்படியே இல்லை. எங்கள் ஜெப ஜீவியம் வரட்டும், எங்கள் விசுவாசம் வளரட்டும். எங்களுக்கு தாவே உம்முடைய வார்த்தையை தாவே நாங்கள் கேட்கிறதிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுபவிக்கிறதிலும் நாங்கள் வளர்ந்து தேறினவர்களாய் நிற்க ஒவ்வொரு குடும்பங்களை நீர் நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம். வாலிபர்கள் வசனத்தில் பெருகட்டும், சிறு பிள்ளைகள் வசனத்தில் பெருகட்டும், முதியோர்கள் வசனத்தில் பெருகட்டும். தாவே இந்த கடைசி நாட்கள்ல உடைய வார்த்தையினே நங்கூரமாய் நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாய் சபை கதாவை எழுப்புதலுக்கு நேராய் நடத்தப்பட தாவே சபையில ஒரு பெரிதான ஒரு அசைவு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகர பதர கரதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போம். நம்முடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்த எல்லா திட்டங்களுக்கு மாறாக கிரியை செய்ய நினைக்கிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டும். குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டும். வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமையை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாய் சபைக்கு விரோதமாய், விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற எல்லா திட்டங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து எல்லாம் சேர்ந்து சத்தம் உயர்த்தி ஜெபிப்போம். எங்கள் சபையிலே நீர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு மாறாக செயல்பட நினைக்கிற எல்லா வல்லமைகளையும், எல்லா அதிகாரங்களையும், எல்லா வானமண்டல பொல்லாத சேனைகளையும், எல்லா துரைத்தனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். எல்லா அதிகாரத்தை நாங்கள் உடைத்தெறிகிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் பலத்த கிரிகளை நடப்பிப்பீராக. எங்கள் கர்த்தாவே தேவ திட்டம் நிறைவேறுகிறது மாறாக செயல்பட நினைக்கிற எல்லா வல்லமைகள் உடைக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அநேக வாலிபர்களை எழுப்பத்தக்கதாக தாவே வாலிபர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற எல்லா வல்லமைகள் உடைக்கப்படணுமே. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற எல்லா வல்லமைகள் உடைக்கப்படணுமே. தாவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தாவே எங்கள் சபையிலே ஒரு பெரிதான பெருக்கம் உண்டாவதாக, வசன பெருக்கம் உண்டாவதாக, உடைய வார்த்தையில பெருக்கம் உண்டாவதாக, ஒரு விசுவாசத்தில் பெருக்கம் உண்டாவதாக, இனகதாவே ஜன பெருக்கம் உண்டாவதாக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் கூடி வரத்தக்கதாக சபையில ஒரு பெரிய அசைவு உண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். விசேஷமாக விஎம்எஸ் நகர் சபையில அந்த ஆண்டில ஒரு பெரிதான எழுப்புதலை கத்த தர வேண்டும். புதிய புதிய ஜனங்களை கத்த தர வேண்டும். புதிய புதிய வாலிபர்களை கத்த தர வேண்டும். சபைக்கு தூண்களாய் கத்த ஜனங்களை தரும்படியாக ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தருவேண்டு சொன்னீரே. ஜாதிகளை கொள்ளை பொருளாய் தருவேண்டு சொன்னீரே. ஜனங்களை சுதந்திரமாய் தருவேண்டு சொன்னீரே. வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விஎம்எஸ் நகர் பகுதியில் சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இருந்து ஜனங்கள் கூடி வரத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உதிக்கிற ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ராஜாக்களை எழுப்புவீராக, தலைவர்களை எழுப்புவீராக, அரசியல்வாதிகளை எழுப்புவீராக, ஒவ்வொரு எல்லா கவர்மெண்ட் ஜாப்களில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களை தொடுவீராக, பெரிய பெரிய அதிகாரிகளை கத்த தொடுவீராக. உம்முடைய தொடுதலுக்கு முன்பதாக ஒரு நிற்க கூடாதே.
ஒரு பெரிதான மகத்துவம் எங்கள் கர்த்தாவே கர்த்தாவே சபையில உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். யாராவது ஒருவர் சத்தம் உயர்த்தி இந்த விஎம்எஸ் நகர் பகுதியில் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை தரும்படியாக, நம்முடைய சபையில பெரிய அறுவடை கர்த்தர் தரும்படியாக, கடந்த ஆண்டை போல நம்முடைய சபை இப்படி வாரம் இது போய்கொண்டிருக்கிற அந்த வார்த்தை மாத்திரம் இல்ல, கர்த்தர் புதிய விதமாய் சபையை கர்த்தர் எழுப்புதலுக்கு நேராய் கர்த்தர் நடத்தும்படியாக யாராவது ஒரு சத்தம் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஒரு நெருக்கடியான நாட்கள்ல ஆமென் ஆமென் இல்லாத நேரத்துல தகப்பனே அப்பா நீங்க கட்டும்படியாய் கிருபை செஞ்சீங்களேப்பா. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அப்பா இந்த நாட்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எந்த நோக்கத்தோடு அந்த சபை கட்டப்பட்டது என்பது கர்த்தர் தாமே அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த நெருக்கடியான நேரங்கள் எல்லாம்ப்பா எங்களுடைய கரங்களை எல்லாம் திடப்படுத்தினீங்களப்பா. அந்த சபை பழுகி பெரிய ஆண்டவரே அப்பா ஒரு காலத்துல தகப்பனே எங்கள் கண்கள் காண அப்பா பெரிய பெரிய ஆராதனை கூடங்களாகவும் பிரசங்கிக்கிற ஒரு பெரிய பீடமாக மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் வந்து கூடுகிற இடங்களாய் அப்பா மகிமைப்படுத்துகிற இடமாய் அந்த இடம் மாறுவதாக மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய இடமாய் இருப்பதாக. வருகிற அத்தனை பேரும் அற்புத அடையாளங்களை ஒரு ஸ்தலமாய் அது காணப்படுவதாக தேவனுடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமுப்பா பிள்ளைகளோடு இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே முத அன்பை அறிந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் வந்து கூடி ஜெபிக்கிற இடமாய் அப்பா சபைகள் இருந்து அநேக ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற இடமாய் அந்த இடத்தை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற பெரிய ஒரு ஸ்தலமாய் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கோயில்பட்டியை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குப்பா அப்பா ஒரு கண்மலை மேல் கட்டப்பட்ட சபையா இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகருக்கு இருளில் இல்ல அநேக ஜனங்கள் தகப்பனே வெளிச்சமாய் உம்மை காண்கிற ஸ்தலமாய் அது மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கே 2-3 பேர் ஜெபித்தால் நான் அங்கே மத்தியில் உலாவுகிற தேவன் சொன்னீங்களப்பா. அந்த இடத்துல நீர் உலாவி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நொறுங்குண்ட இருதயத்தை எல்லாம் கொண்டு வாங்கப்பா. வேதனையில் கடந்து போகிற ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர் என்பதை உணர்ந்தாடவரே அங்கே வருவதற்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எல்லா இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மனத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மனப்பட்டு கூடி ஜெபிக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லவும்ப்பா. அது பெரிய ஸ்தலமாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. நீர் அசைவாடுகிற ஸ்தலமாய் அது இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வடக்குக்கும் தெற்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்குமாய் ஆண்டவரே அது பழுகி பெருகிற சபையாய் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு 2025 ஆண்டிலே தகப்பனே அப்பா கூடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும்ப்பா அப்பா உமது ஆராதனை அசட்டை பண்ண கூடாதபடிக்கு தகப்பனே ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு சபையா எங்கள் சபை காணப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏனா தானா வந்து விட்ட அல்லப்பா அப்பா தகப்பன் நீர் எப்படிப்பட்டவர் நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் சொல்லிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆராதனை நேரங்கள்ல அப்பா நீர் உலாவி வரும்படியா எங்கள் மத்தியில் உலாவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஆலயத்துக்கு வாருங்கள் சொன்னபோது தாவீது நடனமாடி துதித்து மகிழ்ச்சியோடு வந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனையில் கலந்து கொள்ளவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தும் இருதயங்களை பலப்படுத்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில பேசுகிற தேவனுடைய வார்த்தைகள்
ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே செயல்படுத்துவதற்கு தகப்பனே அது கிரியைகளை நடப்பிப்பதற்கு ஏதுவாய் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையில நாங்கள் அபியாசப்படுத்துகிறது மாத்திரம் அல்லப்பா, அது அங்கீகரிக்கிறது மாத்திரம் அல்லப்பா, அதை செயல்படுத்தும் எங்கள் இருதயத்துல நீங்க பேசுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க பார்த்து எங்களை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனின்னு சொல்லி ஆண்டவரே எங்கள் ஒருவரை நீ கூப்பிடத்தக்கதா எங்கள் காரியங்கள் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா மோசையிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்களப்பா, ஏன்பா கொடுத்தீங்க? உண்மை இல்லவன்னு சொல்லி தானப்பா கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கு நீங்க அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா. நாங்க உங்களுக்கு உண்மையா இருக்கும்னு சொல்லிதான்ப்பா எங்களை நீங்க வேறு பிடிச்சு பிடிச்சு கொண்டு வந்திருக்கப்பா. நாங்கள் உங்களுக்கு உண்மை இல்லவர்களா இருக்கத்தக்கதா ஆண்டவரே. அப்பா தேவையில்லாத எங்களுடைய காரியங்கள் கிளைகள் எல்லாம் வெட்டப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் பலிபீடங்களை செப்பனிட எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சபையில இருக்கிற எல்லா ஆத்மாக்களோடு நீங்க பேசுங்கப்பா, ஊழியர்களோடு நீங்க பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா நீங்க சிக்ஷிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா எல்லா வார்த்தைகளையும் தகப்பனே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதத்துல மாத்திரம் அல்லப்பா, ஒரு தகப்பன் நல்ல தகப்பன் சிக்ஷிக்கிற தகப்பன் தான்ப்பா. அந்த ஸ்தானத்துல இருந்து எங்களை ஊழியர்களை நீ நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பழகி பெருக கிருபை செய்யுங்கப்பா. ஊழியர்களை கொண்டாடவரை அநேகருக்கு ஆசீர்வாதமான சபையா அந்த சபையை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் சபையும் சபையில் உள்ள ஊழியர்களையும் பிள்ளைகளின் விசுவாச குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே சபையை கர்த்தர் நடத்துகிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை இந்த வருடத்துல கர்த்தர் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் நம்முடைய தேசத்தை விட்டு அகற்றப்படும்படியாக வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் அருவருப்புகளை அகற்றுகிறதற்கு பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் விரும்புகிறார். அந்த பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் ஜனங்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஆகவே எல்லாம் சேர்ந்து நம்முடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நம்முடைய தேசத்தை நாம் நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை. ஆளும் தலைவர்களை நினைவு கூற வேண்டிய நம்முடைய கடமை. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் பாவத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள், பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனங்கள், தங்களை மீட்டு கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள். இதுக்கு மேலாக தேசத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் பெருகுது, சாபம் பெருகுது, தேவனுக்கு விரோதமான செயல்கள் பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா வலது கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எங்கள் தேசத்தை ரட்சிங்கப்பா, எங்கள் தேச தலைவர்களை ரட்சிப்பீராக, ஆளும் தலைவர்களை ரட்சிப்பீராக, ஆளும் தலைவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ திட்டம் அருளுக்களே உண்டாவதாக, தேசத்தினுடைய அருவருப்புகள் நீங்கத்தக்கதாக, தேசத்திலே தேவனுக்கு விரோதமாய் தாவே கிரியை செய்ய நினைக்கிற எல்லா கிரியைகள், தாவே தேவனுக்கு பிரியமல்லாத, தாவே தேவனுக்கு தாவே பிடிக்காத காரியங்கள் எங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா கிரியைகள் அகற்றப்படுவதாக, தாவே தேவனுடைய நாமம் தாவே எங்கள் தேசத்தில் தாவே பரிசுத்தமுள்ளதாய் விளங்குவதாக, நம்முடைய ராஜ்யம் விளங்குவதாக, நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் தேசத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் தலைவர்களுக்குள்ளே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. தாவே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே தாவே பாவத்தை குறித்த ஒரு உணர்வு உண்டாக எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஜெபிப்போம். எங்கள் தேசத்தை ரட்சிப்பீராக, எங்களுக்கு தாவே வாலிபர்களை ரட்சிப்பீராக, ஒவ்வொரு சிறுவர்களை ரட்சிப்பீராக, ஒவ்வொரு பெரியோர்களை ரட்சிப்பீராக. கூட்டம் கூட்டமாய் ஜனஜனமாய் ஜாதி ஜாதியாய் தாவே பாவத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்டு தாவே தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டு தங்களை தாவே தங்களுடைய இருதயங்களை குத்தி
கொண்டு தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. அதாவது தேவனை குறித்த உணர்வு உண்டாகட்டும், தேவனை குறித்த அறிவு உண்டாகட்டும், தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் எங்கள் தேசத்தை பற்றி பிடிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்குவீராக. அதாவது தேவரீர் எழுந்தருளி அதாவது சீயோனுக்கு தயவு செய் காலம் வந்ததே என்று சொல்லி உடைய வார்த்தை சொன்னது போல எங்கள் தேசத்துக்கு தயவு செய்வீராக. எங்கள் தேசத்தின் மேலே இறங்குவீராக. எங்கள் தேசத்தை கண்ணோக்குவீராக. எங்கள் தேசம் மறுரூபம் அடைவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எல்லா அறிவறுப்புகள் நீங்கட்டும், எல்லா அறிவறுப்புகள் நீங்கட்டும். பாலான ஸ்தலங்கள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதாவே பாலாய் கிடந்தவைகள், அதாவே வறட்சியாய் கிடக்கிறவைகள், அதாவே சுட்டெரிக்கப்பட்டவைகள் எல்லாம் எங்கள் தேசத்தில் மறுபடி கட்டி எழுப்பத்தக்கதாக அதாவே எங்கள் தேசத்தில் உடைய வார்த்தை வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிகரபர ஷகரகதர ரிகரபர ஷகதர. தலைவர்களுக்குள்ளே தேவ திட்டம் உண்டாகட்டும். அதாவே தலைவர்களுக்குள்ளே தேவ திட்டம் உண்டாவதாக. ஜனத்துக்கு ஜன விரோதமாகும், ஜாதிகளுக்கு ஜாதிகள் அதாவே விரோதமாய் தர்க்கங்களையும் அதாவே தூண்டுகிற எல்லா வல்லமைகள், எல்லா கொலை வெறியின் ஆவிகள், எல்லா தற்கொலைகள், எல்லா வெறித்தனங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றப்பட எங்கள் தேசத்தை விட்டு நிர்மூலமாவதாக. தேவ சமாதானம் உண்டாவதாக. அப்படியே ஜெபிக்கலாம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக காலைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்த நடத்தவர் போதுமானவர். எல்லா ஊழியர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஊழியர்களை பாதுகாக்கணும். இந்த ஆண்டில ஒவ்வொரு ஊழியர்களுக்கு கொடுத்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த கிரிகளை செய்யும்படியாக எந்த ஊழியர்களும் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய சத்தியத்தில் அவர்கள் நிலைத்து நிற்கத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டங்களில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். வட இந்திய மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதியோ. சத்தம் உயர்த்தி ஜெபிப்போ. ஊழியர்களை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. ஊழியருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஊழியர்களை பயன்படுத்துவீராக. ஊழியர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ளே உண்டாவதாக. ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா திட்டங்களை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். எல்லா அதிகாரத்தை நாங்கள் உடைத்தருகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ளே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போ, ஜெபிப்போ. அதாவே ஊழியர்களை பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகளிலிருந்து தேவ அறிவு வெளிப்படுவதாக. ஒரு தேவ வார்த்தை வெளிப்படுவதாக. அதிகமாய் அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எங்கள் தேசத்தில் வெளியரங்கமான கிரியைகள் உண்டாவதாக. ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஊழியர்கள் எந்த விதத்திலும் வசனத்திற்கு மாறாக செல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்யும்படியா எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஊழியர்களுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகட்டும். ஊழியர்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஊழியர்களை கொண்டு சபையில கதாவே ஒரு பெரிதான மகிமை வெளிப்படட்டும். உடைய வார்த்தையிலே கர்த்தாவே இன்னும் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய பலனை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்திற்காக மாத்திரம் யாராவது ஒரு சத்தம் உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக யாராவது ஒரு நாம் ஜெபிப்போம்.
ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்